அவருடைய மரணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? பாடு, மரணம், நிந்தை, அவமானம், இது எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்கு தெரியுமா? நான் சுகமாக, சௌக்கியமாக, விடுதலையாக, சந்தோஷமாக, நல்லபடியா நல்ல நிலைமையில நான் வாழ்கிறதற்காக என் துன்பத்தை, என் பாடுகளை, என் வேதனையை, என்னுடைய சகலவித தீமைகளையும் அவர் தம்முடைய சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்துக்குள்ள இருந்த சகல மேன்மைகளையும் என் சரீரத்துக்குள்ளே வைத்தார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது விளங்குகிறது? நான் அடிக்கடி தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் போது சொல்லுவேன், சிலுவையிலே அறையப்பட்டது அவர் அல்ல, சிலுவையிலே அறையப்பட்டது நீங்களும் நானும் அறையப்பட்டிருக்கிறோம். எனக்கு பதிலாக அவர் அறையப்பட்டிருக்கிறார். நான் அதை சொல்லுவதை விட நான் அறையப்பட்டேன். இப்பொழுது பவுல் விளங்கும்படியா பேசுகிறார். வாழ்ந்து கொண்டிருப்பது நான் அல்ல, கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் அவராகவும் அவர் நானாகவும் மாற்றப்பட்ட இடம்தான் சிலுவை. அல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குச்சு? நான் அவராகவும் அவர் நானாகவும் மாற்றப்பட்ட இடம் சிலுவை. இதை எத்தனை பேர் துக்கத்தை அனுபவிப்பீங்க, அனுசரிப்பீங்க? எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இந்த ரட்சிப்பை கேட்காம, பார்க்காம, அனுபவிக்காம, கையில தொட்டு பார்க்காம அப்படியே அந்த பூமியில மரித்து போய்விட்டார்கள். அந்த பேரை கூட சொல்லாம மரித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆச்சரியமான கிருபையானது நமக்கு கிடைத்தது. பாத்தீங்களா? எனக்கு கிடைச்சது. பிரைஸ் காட்.